தலவிருச்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்ம தலவிருச்சம் நடவு பண்ண போகிற திருக்கோவில் ஆதி தான்தோன்றீஸ்வரர் காரியானூர். சப்த 7 சிவத்தலங்களில் இந்த திருத்தலமானது முதல் தலமாகும். சப்த திருத்தலங்கள் என்றால் என்ன, அதை பற்றி நம்ம திருமாந்துறை சிவாலயங்கள்லே நம்ம பேசியிருப்போம். அந்த காணொலியை போய் பாருங்கள். சப்த துறைகளை பற்றி பேசியிருப்போம். இன்று அந்த விளக்கம் வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அதனால் இத்திருத்தலத்தை பற்றி மட்டுமே பார்ப்போம். சப்தத்துறை சிவாலயங்களில் இத்திருத்தலமானது முதல் சிவாலயமாக விளங்குகிறது. 5500 ஆண்டுகள் பழமையான நிவா நதி என்று சொல்லக்கூடிய வெள்ளாறு பயணிக்கும் வலது புற கரையோரத்தில் இந்த சிவத்தலமானது அமைந்துள்ளது. இந்த சிவத்தலத்தில் மூலவர் ஆதி தான்தோன்றீஸ்வரர் என்றும் தாயார் பிரகணநாயகி என்றும் அழைக்கிறார்கள். நிவா நதி சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு எல்லையாக இருந்ததால் இந்த சிவத்தலம் பாண்டியர்களாலும் சோழர்களாலும் கட்டப்பட்டிருக்கக்கூடும். இத்திருத்தலத்தில் சுற்றி வலம் வரும்போது கோஷ்டத்தில் விநாயக பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்திக்கென்று கோஷ்டத்தில் ஒரு சிற்றாலயமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கன்னிமூலையில் கணபதிக்கென்று ஒரு சன்னதியும் அமைந்துள்ளது. அதனை அடுத்து நாங்கள் சென்றபோது முருகப்பெருமான் சன்னதி திருப்பணி நடைபெற்று வந்தது. அந்த காட்சியை இப்போது பார்க்க முடிகிறது. இந்த திருத்தலத்தை சுற்றி வரும்போது திருத்தலத்தின் பின்புறம் லிங்கோத்பவர் கோஷ்டத்தில் அமைந்துள்ளார். அதனை அடுத்து பிரம்மாவும் கோஷ்டத்தில் அமைந்துள்ளார். சண்டிகேஸ்வரருக்கென தனி ஒரு சன்னதியும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது பார்க்க முடிகிறது. அடுத்ததாக துர்க்கை அம்மன். இந்த திருத்தலத்தின் அமைப்பு நந்தி மண்டபம், முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று திசையில் மூலவர் கிழக்கு திசையை நோக்கி காட்சியளிக்கிறார். அம்பாள் தெற்கு திசையை நோக்கி இத்திருத்தலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த திருத்தலத்தில் மூலவர் ஆதி தான்தோன்றீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த சிவலிங்கமானது சுயம்புலிங்கமாகும். இந்த சிவலிங்கம் பாண்டியர்களின் கலைப்பாணியில் சதுர ஆவுடையுடன் அமைந்த ஒரு சுயம்புலிங்கமாகும். இப்போது திருத்தலத்தின் முகப்பு மண்டபம். முகப்பு மண்டபத்தின் மேல்கூரையில் அதிகம் பாண்டியர்களின் மீன் சின்னங்கள் காணப்படுகிறது. இந்த முகப்பு மண்டபத்தில் கிழக்கு திசையை நோக்கி மூலவரும் தெற்கு திசையை நோக்கி அம்பாலும் காட்சியளிக்கிறார். மூலவருக்கு முன்பு அதிகார நந்தி ஒன்றை பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்தில் ஒரு புறம் விநாயக பெருமானும் மற்றொரு புறம் சிவலிங்கத்தையும் பார்க்க முடிகிறது. மூலவர் தான்தோன்றீஸ்வரர் சதுர ஆவுடையுடன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த சிவலிங்கம் ஒளிப்படாத
சிவலிங்கமாகும். இந்த சிவத்தலத்தில் முகப்பு மண்டபத்தில் முருகப்பெருமான் விக்கிரகத்தையும் சூரியன் விக்கிரகத்தையும் பார்க்க முடிகிறது. முகப்பு மண்டபத்தின் மேற்கூரையில் அதிக அளவு மீன் சின்னங்கள் பார்க்க முடிகிறது. வலது மற்றும் இடது இரண்டு புறமும் மீன் சின்னங்கள் அதிகம் பொறிக்கப்பட்டுள்ளது. முகப்பு மண்டபத்தின் வலது புறம் நவகிரக மேடையும் பார்க்க முடிகிறது. அதனை அடுத்து அம்பாள் சன்னதி தெற்கு திசையை நோக்கி அமைந்தவாறு காணப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் அம்பாள் பிரகணநாயகி என்று நாமத்தில் அழைக்கப்படுகிறார். அதீத பழமை மற்றும் சக்தி கொண்ட இந்த திருத்தலத்திற்கு தலவிருட்ச மரமாக வன்னி மரத்தை நடவு செய்துள்ளோம். வன்னி மரம் அதிக வறட்சியிலும் வாழக்கூடிய ஒரு மரமாகும். இந்த வன்னி மரம் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மரமாகும். வன்னி மரம் தெய்வமாக வழிபட்ட பல வரலாறும் உண்டு. வன்னி மரம் பேராற்றல் கொண்டது. அதனால் பல சிவத்தலங்களில் தலவிருட்சமாக வன்னி மரத்தை பார்க்க முடிகிறது. வேறு ஸ்தலம் மற்றும் தலவிருட்சத்துடன் சந்திப்போம். நன்றி.